ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2026 வெளியான காக்கா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்தில் மதுரையில் ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணுக்கு திருமணம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த திருமணம் நடந்துட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை தப்பானவர் அப்படின்றது தெரிஞ்சு அந்த மேரேஜை நிறுத்திட்டு இவங்க சென்னைக்கு வராங்க. ஹீரோயினோட அம்மா தன்னுடைய இளைய மகளான தன்யாவை கூலி வேலைக்கு அனுப்புறாங்க. அங்க சென்ட்ராயன் பார்த்தீங்கன்னா அவங்களை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா தன்னுடைய அக்காக்கு திருமணம் நடந்துச்சு அப்படின்னா தான் நான் வந்து திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சென்ட்ராயன் அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சூழலில் தானியாவுடைய அக்கா பாத்தீங்கன்னா ஒரு நபரை லவ் பண்றாங்க. ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அந்த மாப்பிள்ள பாத்தீங்கன்னா ஹீரோயினை அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சென்னைக்கு வரான். இதுக்கப்புறம் நான் இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்துடைய கதையே. படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. தானியாவுடைய ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்களோட சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். ஹியூமர் பொசிஷன் சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆனாலுமே மோஸ்ட் ஆஃப் தி சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் மிஸ் தான் இருக்கு. ஓல்டு வைனி நியூ பாட்டில் மாதிரியான ஒரு கதைக்களம் தான். சோ புதுசா எதுவுமே இந்த படத்துல இருக்காது. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எந்த கேரக்டருமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. சினிமேட்டிக் ஆஸ்பெக்ட் எது எடுத்தாலுமே அது பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. சோ இந்த படம் பார்த்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்றீங்க. படத்துல அடுத்த இல்ல, இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். காக்கா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 3 out of 10.